குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். Good afternoon. கதைக்கிறது கேக்குதா? கிளியரா இருக்கா? Yeah, கேக்குது கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃப்ரீ செஷன், ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ இன்ஸ்டிடியூட் பற்றி, மற்றது கோர்ஸை பற்றி, கோர்ஸ் டைமிங், எக்ஸாம், இதை பற்றி தான் சில விஷயம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் சொல்ல போகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் எண்டில் கேட்கலாம். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வந்தது ஜெர்மன் எல்கேல A1 படிக்க வந்திருக்கீங்க. இதில் ஆல்ரெடி டாய்ச் ஜெர்மன் படித்த ஆட்கள் யாராச்சும் இருக்கீங்களா? ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணின ஆட்கள் அப்படி இருக்கிறீங்களா? ஸோ எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியா? Yes. ஓகே, குட். ஸோ என்னுடைய பெயர் டிலக்ஷா. நான் வந்து ஜெர்மனில் இப்போ 25 வருஷமாக இருக்கிறேன். இங்கே தான் படித்து வளர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். யா 10 இயர்ஸாக ப்ரைவேட் டுட்டோரிங் கொடுத்துட்ருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓஎஸ்டி ஜெர்மன் எல்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்காலேயே 2 இடத்துல மட்டும்தான் 2 இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி 2 இடத்துல மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமும் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எங்கே படித்தாலும் எக்ஸாமுக்கு எய்தர் ஜெர்மன் அலோகேட்டை வரணும், இல்லாட்டிக்கு கேத்துட்டு போகணும். ஸோ இங்கே படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், எக்ஸாமை நோக்கியே நாங்கள் கொண்டு போவோம். எக்ஸாமை மட்டுமெண்டு இல்லை, நீங்கள் ஜெர்மனில் ஃபர்ஸ்ட் ஜெர்மன் இல்லை, ஜெர்மனி இல்லாட்டிக்கு சுவிட்சர்லாண்டு ஈஸ்டர் இப்படி ஜெர்மன் மொழி கதைக்கக்கூடிய இடங்களில் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேர்ட்ஸ், தேவைப்படக்கூடிய சென்டென்ஸ், அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், சொல்லிக் கொடுப்போம். ஓஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50% எக்ஸாம் வரும்போது 50% நீங்கள் எடுத்தால் போதும், பாஸ். மற்ற இடங்களில் மேபி 60% தேவைப்படும். இது 50% உங்களுக்கு காணும். ப்ளஸ் இன்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எங்கள்கிட்டயே எக்ஸாம் ஜெர்மன் எல்கே மூலம் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கப்படும். ரைட். இங்கே A1 இருந்து B2 மட்டும் நீங்கள் படித்து கொள்ளலாம். A1 2 months, A2 2 months, B1 3 months, B2 4 months என்றபடியில் கிளாஸ் நடக்கும், கோர்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு போனீங்கன்னா 11 மாதத்தில் நீங்கள் B2 லெவல் வரைக்கும் படிக்கலாம். பட் ஆவரேஜாக சொல்கிறேன்டா, இப்போ எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது 18 months உங்களுக்கு தேவைப்படும் B2 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இதில் எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்கள் A1, A2, B1, B2 அண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம் எடுக்கணுமென்று அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் A1 கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் A2 கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு A2 எண்டில் நீங்கள் A2க்கான எக்ஸாம் எழுதி கொள்ளலாம், A1 எக்ஸாமை ஸ்கிப் பண்ணி. இல்லை B1 டைரெக்டாக எழுத போகிறீங்கன்னாலும் B1, இல்லை B2 டைரெக்டாக எழுத போகிறீங்கன்னாலும் முழு கோர்ஸையும் முடிச்சுட்டு நீங்கள் எண்டில் எக்ஸாம் செஞ்சு கொள்ளலாம். அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் ஜெர்மன் படிக்க வந்திருக்கிறீங்க, என்னென்ன காரணத்துக்காக நீங்கள் ஜெர்மன் படிக்க வந்திருக்கீங்க? ஒருத்தராக சொல்லுங்கள். ஹையர் ஸ்டடீஸுக்காக. ஹையர் ஸ்டடீஸுக்காக, ஓகே. நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண நான் வந்து போறேன் ஜெர்மனிக்கு, அதனால ஹையர் ஸ்டடிக்காக. ஸோ எனக்கு ஒரு மேம் நான் பேச்சுலர்ஸ் செய்யிருக்கேன் அதனால. ஓகே, பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க். ஓகே, ஒர்க் விசா ட்ரை பண்றதுக்கு. ஓகே. பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கு. ஓகே.
ஃபேமிலி ரீயூனியனுக்காக படிக்கிற யாராச்சும்? முழங்கல? ரைட், ஓகே. அப்படின்னா உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் என்னன்னு தெரியும். உங்களுக்கு A1 ரிக்குயர்மெண்ட்டா A2 ரிக்குயர்மெண்ட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிளானிங்ஸை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அபவுட் த கிளாஸ். ஒன் செகண்ட், இது அக்டோபர் இன்டேக். ஸோ இன்றைக்கு தொடங்கி 17th தொடங்கி 16 கிளாஸஸ் போகும். ஸோ எனக்கு எப்போ எண்ட் ஆகும்னு சொல்ல முடியல. 16 கிளாஸஸ் போகும். ஜூலை பிகினிங் ஃபர்ஸ்ட் வீக் இல்லாட்டிக்கு செகண்ட் வீக்கோட கோர்ஸ் முடியும். இடையில எதுவும் கோர்சஸ் நான் மிஸ் பண்ணிட்டா, பர்சனல் இஷ்யூவால் மிஸ் பண்ணிட்டா, உங்களுக்கு அந்த கிளாஸ் மிஸ் பண்ணின கிளாஸ் இன்னொரு நாள் நாங்கள் எடுப்போம். ஸோ 16 கிளாஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களால் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்க் கொண்டு கொடுக்கப்படும். அதில் நீங்கள் மிஸ் பண்ணின கிளாஸஸை வீடியோவாக பார்த்துக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், அதையே ஒரு இதாக வச்சுருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும், ஜெர்மன் மொழியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் கதைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தனியாக ஒரு புக்கை வாசித்தோ இல்லை வீடியோ பார்த்தோ உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்கோ. 80% கிளாஸ் அட்டன் பண்ணினா தான் உங்களை எக்ஸாமுக்கு விடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. 80% கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் கொடுத்தாகணும். அப்புறம் கிளாஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாங்கள் ஸ்பீக்கிங் செஷன் வைப்போம். கூடுதலாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நான் ஒவ்வொரு வீக்கெண்ட் கிளாஸ்லையும், வீக் டே கிளாஸில் சில வேளையில் டைம் இருந்தால் வைப்பேன், இல்லை வீக்கெண்ட் கிளாஸில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஸ்பீக்கிங் செஷன் வைப்போம். உங்களுக்கு ப்ராக்டிஸில் இருக்கணுமென்றதுக்காக. மற்றது எல்எம்எஸ் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணாதாக்கள் இருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ண ஆக்கள் எல்லாருக்கும் எல்எம்எஸ் லிங்க் கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் கிளாஸில் பார்க்குற பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். தென் கிளாஸ் ஃபீஸ் உங்களுக்கு தெரியும், 29,900. அதை ரெண்டாக பிரித்து கொட்டுறேன்னு சொன்னால் 16,000 படி நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். கிளாஸ் டைம் டியூஸ்டேயில் ஸ்ரீலங்கன் டைம் 7 மணிலேருந்து 9 மணி மட்டும், சண்டேயில் 6 மணிலேருந்து 9 மணி மட்டும். ஓகே, இது மட்டுக்கும் வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? No, ma'am. ஓகே, எக்ஸாம் அதையும் சொல்லணும். எக்ஸாம் மாதத்தில் ஒருக்கா தான் நடக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மந்த் 20th அப்படி டெட்லைன் வந்துடும். ஸோ ஒரு மாதம் முந்தையே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ரைட். இப்போ டாய்ச், ஜெர்மனை டாய்ச்ன்னு தான் சொல்கிறது டச்சில். ஸோ டாய்ச் எங்கெங்கே கதைக்கப்படுறது? ஒன்று டாய்ச்லாண்ட், இன்னொன்று ஏஸ்டரைஷ். ஜெர்மனியை டாய்ச்லாண்ட் சொல்கிறது, ஏஸ்டரைஷ்ன்றது ஆஸ்ட்ரியா, சுவிட்சர்லாண்டை ஷ்வைட்ஸ் என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் எந்த நாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க? 1 by 1 சொல்லுங்கள். நான் ஜெர்மனிக்கு. ஓகே, நானும் ஜெர்மன். ஓகே, ஜெர்மன் தானே. ஜெர்மனி. ஜெர்மனி. நான் சுவிட்சர்லாந்து. யார் சுவிட்சர்லாந்து? நான் சுவிட்சர்லாந்து. குககவி. ஓகே, ரைட்.
ஸோ சுவிட்சர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசப்படும், அவ்வளோதான். அண்ட் சுவிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 கண்டோன், அதாவது 4 மாநிலங்கள், 4 மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மொழி கதைப்பாங்க. அதில் ஒரு மாநிலம் கதைக்கிற மொழி டாய்ச், சிலது ஃப்ரெஞ்ச், சிலது அப்படி மாறும். சரியா? ப்ரொனவுன்சியேஷன் ஸ்லைட்டாக வித்தியாசப்படும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் ஜெர்மனோ இல்லை யூரோப்பாவில் என்டர் பண்ணிட்டீங்க, ஜெர்மன் கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் அவையிலோட என்னென்னு கதைக்கிறது. இப்போ இங்கிலீஷில் நாங்கள் யூ போட்டு கதைப்போம். ஸோ அது எல்டர்லி பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யூ என்ற வார்த்தையில் நாங்கள் கதைப்போம். அது நீ என்றும் வரும், நீங்கள் என்றும் வரும். பட் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒஃபிஷியலாக ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லாட்டிக்கு ஒரு போலீஸ் ஏதோ ஒரு ஒஃபிஷியலான ஆளோட நீங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் ஜி போட்டு தான் கதைக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, அது உங்களோட வயசில் சின்ன ஆக்களாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் அவரை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜி போட்டு தான் கதைக்க வேணும். அதுவே கூட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், கொலீக் சர்க்கிளுக்குள்ள நீங்கள் தூ என்று கதைக்கலாம், நீ என்று போட்டு கதைக்கலாம், தூ. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவையில மீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜீன்ட்டு கதைப்பீங்க, ஆஃபிஷியலாக கதைப்பீங்க, மரியாதை கொடுத்து. அதுக்கப்புறம் அவையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவினாம், இல்லை நீ என்றே கதைக்கலாம் என்று சொல்லுவினாம். ஸோ அப்படி சொன்ன பிறகு நீங்கள் தூ இன்ஆஃபிஷியலாக கதைக்கலாம். அது மட்டும் ஜீல தான் கதைக்கணும், உங்களை விட வயசில் சின்னவங்களா இருந்தால் கூட. ஓகே, இப்போ நீங்கள் உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சில சென்டென்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், அதை பார்ப்போம். ஆஃபிஷியல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஏதும் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் அதை இப்போ கேட்கலாம். எக்ஸாமை பற்றியோ இல்லை எதுவும் ரூல்ஸ் ரெகுலேஷன் எதை பற்றி கேட்குறனாலும் கேட்கலாம். அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்ட்ரடியூசிங்கில் போகலாம். ஹாய் மிஸ். ஹலோ. சொல்லுங்க. எக்ஸாம் ஆன்லைன்ல பண்ணலாமா இல்லாட்டி பிசிக்கலா இல்லை, மட்டும்தான் பண்ணலாமா? ஃபிசிக்கலாக மட்டும்தான் பண்ணலாம். ஐஎல்ஸ் மாதிரி அப்படியா? இல்லை இல்லை இல்லை, ஆன்லைன் ஃபெசிலிட்டி உண்டாவே இல்லை. நீங்கள் பர்சனலாக தான் போய் ஃபிசிக்கல் எக்ஸாம் தான் பண்ண முடியும், கொழும்புல பண்ண முடியும். பேப்பர் தான். பேப்பர் தனியா. எக்ஸாம் ரிட்டன் மட்டும்தானா இல்லாட்டி ஸ்போக்கனும் இருக்கா? ஸ்பீக்கிங்கும் இருக்கு. உங்களுக்கு 4 பார்ட் வரும். ஒன்று வந்து லிசனிங் வரும், இன்னொன்று ரீடிங் வரும், இன்னொன்று ரைட்டிங் வரும், லாஸ்ட் ஸ்பீக்கிங் வரும். நாலு பாட்டாக வரும். எனக்கு அந்த 4 ஸ்ட்ரக்சரையும் ஒருக்க சொல்லுவீங்களா? என்ன மாதிரி மார்க்கிங்? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாட்டுக்கும் 25 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். நீங்கள் மினிமம் 12 எடுக்கணும். ஓகே. இப்போ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் ஸ்பீக்கிங் பார்ட் ஃபெயில் விட்டுட்டீங்க, ரைட்டிங் பார்ட் வந்து ரீடிங், லிசனிங், ரைட்டிங் மூணும் சேர்த்து ரைட்டிங் பார்ட்டில் வரும், மற்றது ஸ்பீக்கிங். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்பீக்கிங்கில் விட்டுட்டீங்க, ரைட்டிங் பாஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பீக்கிங் எக்ஸாம் மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இன்கேஸ் நீங்கள் லிசனிங்கில் விட்டுட்டீங்க இல்லை ரீடிங்கில் விட்டுட்டீங்கன்னா அந்த 3 பாட்டும் எடுக்க வேணும், ஸ்பீக்கிங்கை தவிர. எக்ஸாம் வந்து டைரக்டா யாராவது போய் அப்ளை பண்ணி செய்யலாமா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத யாரும் போய் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைனை ஞாபகம் வச்சு போய் செய்யலாம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வி ஹைசன் ஜி, உங்களுடைய பெயர்
என்ன? வி ஹைசன் சி. இல்லையண்டா உன்னுடைய பெயர் என்ன? வி ஹைஸ்ட் டு. இதில் ஜெர்மனில் இந்த பி மாதிரி ஆனால் இங்கே கனெக்ட் ஆகாத ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது. அது வந்து ஒரு எஸ். ஸோ இதை வந்து எஸ்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். வி ஹைசன் சி, வி ஹைஸ்ட் டு. அதை நீங்கள் 3 விதமாக ஆன்சர் பண்ணலாம். இஷ் ஹைஸ டிலக்ஷா. எனது பெயர் டிலக்ஷா. இஷ் பின் டிலக்ஷா. நான் டிலக்ஷா. மைன் நாம இஸ்ட் டிலக்ஷா. என்னுடைய பெயர் டிலக்ஷா. ஸோ இஷ் ஹைஸ, இஷ் பின், மைன் நாம இஸ்ட். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் யாரையும் மீட் பண்ணாலும் இதே கேள்வி தான் கேட்க போகிறீங்க. உங்களை யாரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாலும் இந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வாரீங்கன்றதை அறிஞ்சு கொள்ள விரும்புவாங்க. உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய நாடு, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர். அதை கேட்கும்போது வோஹேயா காமன் ஜி, மரியாதையாக கேட்கும்போது, ஆஃபிஷியலாக கேட்கும்போது வோஹேயா காமன் ஜி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே கேட்கும்போது இன்ஆஃபிஷியல் வோஹேயா காம்ஸ்ட் டு. வோஹேயா காமன் ஜி, வோஹேயா காம்ட் டு. இஷ் komme aus Sri Lanka. Ich komme aus Sri Lanka. அடுத்தது நாங்கள் வசிக்கிற இடம், வோன் ஆட் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வசிக்கிற இடம். ஸோ அதை கேட்கும்போது wo wohnen Sie. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கள்? wo wohnen Sie. இல்லையண்டா wo wohnst du. நீ எங்கே வசிக்கிறாய் என்று வரும்போது wo wohnst du. Ich wohne in Neuss. இன் என்று வரும்போது சிட்டி வரும். ஹவுஸ் என்று வரும்போது கண்ட்ரி வரும். இன் என்று வரும்போது ஒரு சிட்டி வரும். ஸோ இஷ் நான், wohne வசிக்கிறேன், இன் Neuss. ஓகே, இந்த 3ம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜெர்மனுக்கு வந்த உடனே தேவைப்படுற வாக்கியங்கள். ஸோ இப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் ஆஃபிஷியலாகவே போவோம். ரைட், இதில் இப்போ குரூப்பில் மொத்தம் 17 பேர் நிற்கிறீங்க. ஸோ 17 பேர் மாறி மாறி உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஆள் கேள்வி கேளுங்கோ. நீங்கள் யாரை கேள்வி கேட்குறீங்களே அவங்களோட பேரை சொல்லி அவையில் கேள்வி கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவார். அதே மாதிரி அப்படியே ஒரு ரவுண்டாக வாங்கும். யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ப்ரொனவுன்சியேஷன் தெரியாட்டிக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ நான் அதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்லி தருவேன். தயங்காமல் கதையுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு கீழே இருக்கிற நான் எனக்கு கீழே இருக்கிறவரை கேட்குறேன். ஜஹா. யா சொல்லுங்க. ஓகே. வி ஹைசன் சி. வி ஹைசன் சி. Ich bin Jaga. ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே சரி. woher kommen Sie? Ich komme Sri Lanka. Ich Ich aus Sri Lanka. komme aus Sri Lanka. Sri Lanka.
ரிப்பீட் பண்ணுங்க. இச் காம அவுட் ஸ்ரீலங்கா. Each comma Sri Lanka. இச் House. காம அவுஸ் ஸ்ரீலங்கா. Each comma out Sri Lanka. ஓகே, கரெக்ட். And then Wu, Won and Chi. Sorry. Wu, Won and Wo. Chi. மோனன் ஜி. Each born in Sri Lanka. வோன இன்னும் போது சிட்டி வரும். வோனன் என்று கேட்கும்போது நீங்க அதுல சிட்டி சொல்லணும். Or each born in Frankfurt. ஓகே. இப்ப ஜெகா இன்னொரு ஆளுக்கு எழுதுங்க. Okay. அடுத்தது யார் நிக்கிறாங்க பாருங்க. கஜநாதன் நிக்கிறார் எனக்கு கீழே. கஜனன் நிக்கிறார். கஜனா நிக்கிறீங்களா? Yes. Yeah, okay. V Asian C. Is Kese Kajana. Okay. OA comment C. Is Come out Sri Lanka. ONC. It's Won in Nikambu. Okay. ஓகே. கஜனன் இன்னொரு ஆளுக்கு எழுதுங்க. Yeah, that's it. Iqbal Akil. Iqbal Akil. விளங்க இல்ல. Iqbal Akil and இருக்கு. Iqbal இருக்கிறாரா? இல்லையே, தெரியலையே. இக்பால் ஆகில் இருக்கு. பண்ணிடுறேன். இல்ல பண்ணலாங்க. மியூட் பண்ணிடுறேன். இல்ல, வேற ஒரு ஆளுக்கு எழுதுங்க. நிதுஷாந்த். Yes. Hello. வி கேஷன் சி. விளங்குதா? கிளியரா இருக்கா பேசுறது? வி கேஷன் சி. விளங்க இல்ல. கொஞ்சம் கிளியர் இல்ல. Okay. Comment C. Woher kommen Sie? Okay. Ja, comment C. Ich komme aus Batikulo. ஸ்ரீலங்கா. உங்களுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தானே? ஸோ ஸ்ரீலங்கா. ONC. Ich wohne in Batikulo. Okay, thank you. Hello. நெக்ஸ்ட் ஆளுக்கு எழுதுங்க.
கதைக்கக்கூடியவங்க ஒருக்கா அன்மியூட் பண்ணுங்க. ஸோ எடுக்கிற சூஸ் பண்ணுற ஆட்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேனுஷா ரெடியாக இருக்கிறா? Darshan. ஓகே. Okay. Wei Haisen C. Each highs darshan. Okay. Woher Homan C. Each home as Sri Lanka. Wohan C. Each won in Jaffna. Okay. ஓகே, தர்ஷன் இன்னொரு ஆளை கேளுங்க. கேனுஷா நிக்கிறா. மற்றது ரோஷினி. Kenisha. We highs and see. Is Hyson Kenosha? Woher home and see. Is Homan aus Sri Lanka? Ich komme aus Sri Homer. Lanka. Okay. Is Homer aus Sri Lanka? Won and see. Is Wonan in Batticaloa? Ich wohne in Batticaloa. Okay. Is Wonan in Batticaloa? Okay. Sadiswaran Mugan. Yes. We Hysen C. Ish highs Sateshwaran Muganelam. Woher Homan C. Ish Kome House Sri Lanka. Wo Wonan C. Ish Wane in Colombo. Okay. Okay. Next. Roshini. Yeah. Hello. We'll go it. Screen போயிட்டா? We highs and see. Ich bin Roxini. Woher Kome Sie. Ich komme aus Sri Lanka. Wo wohnen Ich, Sie. Wo wohnen ich, Sie? ich wohne in Manipai. Shalika. Yeah. Wie heißen Sie? Ich heiße Shalika. Woher kommen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Ich wohne in Manna. Okay. Saranjan. Oh. Wie heißen Sie? Ich heiße Sharanjan. Woher kommen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Ich wohne in Jaffna. Sharon. Wie heißen Sie? Ich heiße Shiron. Woher kommen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Ich wohne in Colombo.
Assam. நெக்ஸ்ட் Hello. யாரு? We hasn't seen. Is Hyacinth awesome? Where, see. Woher kommen Sie? Where, see. Is Hyacinth awesome? Ja, woher kommen Sie? Ich komme aus Is from aus Sri Lanka. Sri Lanka. Wohen, see. Is born in Ampara. அம்பார். ஓகே, இப்போ நீங்க இன்னொரு ஆளை கேளுங்க. ஷரஞ்சன். Saranjan. Yeah. We Hyacinth see. Ich heißt Sharanjan. We Homan see. Woher coming, kommen Sie? Woher Homan see. ich komme aus Sri Lanka. Woman see. Ich wohne in Jaffna. ஓகே, ஷரஞ்சன் இன்னொரு ஆளை கேளுங்க. நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். கேட்டுட்டீங்களா? ஓ, அப்போ இன்னும் கேட்காத ஆக்கள் யார் இருக்கிறீங்க? ஆன்சர் பண்ணாத ஆக்கள், கேட்காத ஆக்கள் யார் யார் இருக்கீங்க? மிஸ் தான் இருக்கும். ஷாஜித் இருக்கிறீங்க. வேற யாரு? Still, திலு. ஓகே, திலு அண்ட் ஷாஜித். கேளுங்க. We நீங்க கேளுங்க. we hasn't seen. Heiser Mohammed Sajid. Who here comment see. Ich komme aus Sri Lanka. Wo wohen see. Wo wohnen Sie? Wo Ich born wohne and see. Ich wohne in Colombo. Okay. ஓகே, ஷாஜித் நீங்க திலுவிட்ட கேளுங்க. We heißen Sie. Ich heißen Tiruksan. Woher kommen Sie? Tiluksan. Woher kommen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Ich wohne in Trincomalee. ஓகே, வேற யாரு கதைக்கல? கதைக்காத ஆக்கள் அன்மியூட் பண்ணுங்க. சயோமி. சிவானதி. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா? மிச்செல்லாம் சொல்லிட்டீங்களா? ஓகே, தென் சிவானிதிய ஒரு ஆள் கேள்வி கேளுங்க. Woher comment see. வி ஹைசன் ஜீல தொடங்குங்க. Also, we hasn't see. Ich heiße Sivanati. Woher comment see. Ich komme aus Sri Lanka. Wo
wohen sie. Ich wohne in Jaffna. ஓகே, குட். வேற யாரை மிஸ் பண்ணினதா? ஹிருஷாத். ஹிருஷாத், நிரோ. ஓ மேம், நெட்வொர்க் இஷ்யூவால நான் இப்பதான் திரும்ப ஜாயின் பண்ணேன். ஓகே, நீங்க ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்களா? இல்லைனா? இல்ல இல்ல. ஓகே, தென் ஹிருஷாத் அண்ட் நிரோ. Yes, ma'am. காய்ச்சிக்கோங்க. யார் கேள்வி கேட்க போறீங்க? யார் ஆன்சர் பண்ண போறீங்க? மேம் அதை திருப்ப சொல்ல முடியுமா? நான் அதை கேட்கல. ஓகே, வி ஹைசன் ஜி வந்து உங்களுடைய பெயர் என்ன? ம். Ich heiße ரிலாக்ஷா. ஓகேயா காமன் ஜி, நீங்க எங்கிருந்து வாரீங்க? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? Ich komme aus ஸ்ரீலங்கா. அடுத்தது wo wohnen Sie, நீங்க எங்க வசிக்கிறீங்க? Ich wohne in Neuss. இல்லைன்னா நீங்க உங்களோட சிட்டி அதில் சொல்லிக்கொள்ளலாம். ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிருஷாத், நீங்க நீரோட்ட கேள்வி கேளுங்க. பிறகு நீரோ நீங்க ஹிருஷாத்திட்ட கேளுங்க. Okay, ma'am. Wohin bin Sie? Ich liebe Roja. Wie heißen Sie? Ich heißen Sie Roja. இல்ல கேள்வி வந்து வி ஹைசன் ஜி. நீங்க பதில் சொல்லிக்கல ich heiße பி. நிரோ. ich heiße இது வந்து ஒரு எஸ் பி மாதிரி இருக்குது, ஆனா இது கனெக்ட் ஆகாது கீழே. இது வந்து ஒரு எஸ். Ich heißen Nero. Wo wohnen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Ich wohne in Kliniki. ஓகே, இப்போ நீங்க கொஸ்டினை பாஸ் பண்ணுங்க. ஹிருஷாந்திட்ட நீங்க கேளுங்க. Wie heißen Sie? Ich bin Sie Kirschat. Ich heiße Kirschat. Ich heiße Kirschat. Wohin Sie? Woher kommen Sie? Woher kommen Sie? Ich komme aus Sri Lanka. Wo wohnen Sie? Wo wohnen Sie? Ich wohne in Bediklo. Okay. ஓகே, வேற யாரும் மிஸ் பண்ணினதா? ஓகே, யா. ஸோ இதுதான் டாய்ச். இது உங்களுக்கு போக போக இதை மாதிரி தான் ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ ஓரல் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வாங்குவோம். ஸோ வேற ஏதும் கொஷின்ஸ் இருக்கா அவங்கள்ட்ட? மேம் இதுல வந்து இன்ச் என்ற சொன்னா வந்து நான் எனது ரெண்டையும் குறிக்குமா? நான். அப்ப என்னதுன்னு சொல்றது? மைன். விலங்கல மைன். 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 ஓகே. MEIN. MEIN. IN. ஓ மைன் மைனா என்னது?
ஓகே. அதனால தான் மேலே வருது மைன் நாம இஸ்ட், எனது பெயர் மைன் நாம இஸ்ட் என்று வருது தானே. ஸோ எனது பெயர் ஜெகா. யா, மிஸ் சொல்லுங்க. மிஸ் நான் இப்ப இந்த பேரை சொல்லக்குள்ள இஸ்பின் அல்சம்னு சொல்லலாமா மிஸ்? சொல்லலாம். யா, நீங்க பேர் மட்டும் ஓகே. 3 விதமா சொல்லலாம். இஷ் பின் என்றும் சொல்லலாம், இஷ் ஹைஸ் என்றும் சொல்லலாம், மைன் நாம இஸ்ட் என்றும் சொல்லலாம். 3 விதமாகவும் நீங்கள் சொல்லலாம். ஓகே. ம், அது எந்தெந்த இடத்துல மாறுமா அப்படின்னு இருக்கா மிஸ்? அப்படியே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு பழக்கமா இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரி மிஸ். ம், மிஸ் நேமுக்கு நாம் சொல்லலாம். நாம. இப்போ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் செஷன், இது ஃப்ரீ செஷன்ன்றதுனால இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூசிங் ரவுண்டோட நிப்பாட்டிடுவோம். ஃபர்ஸ்ட் நார்மல் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆல்ஃபபேட்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இது இன்ட்ரடியூசிங் ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்ஃபபேட் அதுகளுக்கு போவோம். ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆல்ஃபபேட் என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் நீங்கள் வாசிப்பீங்க. இப்போ இங்கிலீஷ் மாதிரி சைலண்ட்டாக போகிறது, இப்போ ஒரு லெட்டர் வந்து சைலண்ட்டாக போகிறது, இல்லை யூவை வந்து ஆன்ற மாதிரி சொல்கிறது, அப்படியெல்லாம் டாய்ச்சில் இல்லை. அந்த நார்மலாகவே அந்த ஆல்ஃபபெட் நாங்கள் என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் அந்த சென்டென்ஸை வாசிப்போம். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சால் டாய்ச் வாசிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, வேறு எதுவும் கொஸ்டின்ஸ்? எல்லாருமே A1 ஃபினிஷ் பண்ண போறீங்களா, இல்லை A2 ஐடியாஸ் அப்படியும் இருக்கா? A2 வரைக்கும் செய்யற ஐடியா. A2 வரைக்கும். B1 வரைக்கும். A2 வரைக்கும். B2 வரைக்கும். ஓகே, B1. B1 மட்டும். ஓகே, மிஸ் சொல்லுங்க. A1 மட்டும் செஞ்சு போட்டு B1ஐயும் செய்யலாம், B2 செய்யலாம் மிஸ். விளங்கல, A2 செய்யாம B1 செய்யறதா? ஓ இல்ல, அது கஷ்டம். எக்ஸாம் நீங்க ஸ்கிப் பண்ணலாம், பட் சிலபஸ் வந்து மிஸ் பண்ணிடலாம் அது. இப்போ நீங்க A1 A2 B1 B2 அப்படி நீங்க பண்ணலாம்னு சொன்னா, இப்போ A1ல நாங்க படிக்கிறது பேசிக்ஸ், A2ல அந்த பேசிக்ஸுக்கே இன்னும் கொஞ்சம் டீப்பா நாங்க பார்ப்போம். எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் மட்டும் அதில் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் B1ல அதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு A1 A2 சிலபஸ் இருந்தால் தான் B1 உங்களுக்கு புரியும். ஜெர்மன் ஓகே கிராமட்டிக் மிஸ். வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால கிராமட்டிக் வந்து பேசிக்ஸ்ல இருந்து போனா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். எக்ஸாம் ஸ்கிப் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. எக்ஸாம் நீங்கள் இப்போ A1 படிச்சுட்டு A1 எக்ஸாம் எழுதாமல் A2 படிச்சுட்டு B1ஐயும் படிச்சுட்டு B1ல எக்ஸாம் நீங்கள் போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஸ்டஃப் வந்து தேவை. ஓகே, வேறு எதுவும் கொஸ்டின்ஸ்?
மிஸ் அந்த அதில் 2 எக்ஸாம் மெத்தட் போட்டிருந்ததில்ல ஓஎஸ்டி மெத்தட் என்ன உண்டு Goethe, ஓம். அது என்ன டிஃப்ரெண்ட் அது ரெண்டு ஓஎஸ்டி வந்து ஆஸ்ட்ரியாவில் இருந்து வரப்பட்டது. ஸோ ஆஸ்ட்ரியா தான் அவங்களோட மெயின். அதுக்கப்புறம் ஜெர்மனுக்கும் அது வரப்பட்டது. Goethe வந்து ஜெர்மனில் தான் மெயின். ஓகே ப்ளஸ் ரெண்டும் சேம் தான் ரெண்டும் சேம்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சிலபஸ் வந்து சேம். A1 B1 அந்த நிவோ வந்து சேம். அதில் எந்த இதுவும் இல்லை. அவங்களுடைய எக்ஸாம் ஃபார்மேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓஎஸ்டியோட எக்ஸாம் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஓஎஸ்டியில் 50% பாஸ், Goetheல 60% எடுத்தால் தான் பாஸ். ஓகே ஓகே இந்த எக்ஸாம் எழுதினாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படியா? யா பட் இப்போ நீங்கள் ஒர்க்குக்கோ இல்லை ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸுக்கோ அப்படியும் ஒரு கன்சல்டன்சி இருக்கும் தானே உங்களை கைட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க இருக்கா? வெட்டிங் சைடு போகிறோம்டா மிஸ் விளங்கையில் வெட்டிங் பண்ணி அங்கே வெட்டிங் பண்ணி ரீயூனியனுக்கு வந்து A1 மட்டும் போதும். அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து A1 ரெக்குயர்மெண்ட் தான் கேட்பாங்க நினைக்கிறேன். ஓகே பட் Ma'am, ஸ்டடி இதுல வந்து நார்மலா ஒரு ஒர்க் ஒன்று வாதம் இருந்தா என்ன மாதிரி இது தேவை லாங்குவேஜ் A1 காணும் போது A2 இருக்கும். கூடுதலாக இப்போ ஒர்க்குக்கு A2 மினிமம் கேட்குறாங்க. A2. A2 மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. Thank you. மற்றபடி சில ஸ்டடீஸுக்கு B1 B2, சில ப்ரொஃபஷனுக்கு B1, அப்படி அந்த நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஷனை பொறுத்து இல்லை ஒவ்வொரு கோர்சஸை பொறுத்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அது இப்போ நீங்கள் சில பேர் கன்சல்டன்சி மூலம் வாரீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இது என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. மிஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த கிளாஸை முடிச்சுட்டு எங்கே எக்ஸாம் எழுதுது? கொழும்புல ஓஎஸ்டி இப்போ நீங்கள் ஜெர்மன் எல்கேலேயே தான் எக்ஸாமும் எழுதுவீங்க. இப்போ உங்களோட எக்ஸாம் எழுதிட்டு இப்போ நான் இப்போ அதுக்கு அங்கே விசாவுக்கு அப்ளை பண்ணக்குள்ள உங்களோட இதை லாங்குவேஜ் இது சர்டிஃபிகேட் இருந்தாங்க அதை கொடுத்தா சரியா? அப்போ விளங்கல என்னன்னு சொன்னால் அந்த ஐஎல்ஸ் அது மாதிரி இப்போ உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அதுக்கு வெளியில இருக்குமா ஃபாரின் இருக்கு? வேலிட் அக்செப்டட். அதான் சொன்னேன் நார்மலாக ரெண்டு தான் ஸ்ரீலங்காலேயே அக்செப்டடாக இருக்குது. 2 சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்று கெத்தோடது, இன்னொன்று எங்களோடது. வேற எங்கே நீங்கள் படித்தாலுமே ஒன்றில் எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து எங்கள்கிட்ட எக்ஸாம் எழுதணும், இல்லாட்டி அவங்கள்ட்ட போய் எக்ஸாம் எழுதணும். சரி, ஓகே மிஸ், தேங்க்யூ. வெல்கம் மிஸ் சொல்லுங்க. A1க்கும் A2ம் படிச்சுட்டு B1க்கு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் எழுதலாம் தானே? எழுதலாம். இப்போ எவ்வளவு காலம் எடுக்கும் அந்த எவ்வளவு படிச்சு? அது வந்து ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றது கெட்டித்தனம்னு சொல்லணும். இப்போ சில பேர் வந்து என்னட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சில பேர் A1 A2 ரெண்டையுமே சேம் டைம் படிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு 2 மந்த்ல அவங்க அந்த ரெண்டையும் சேம் டைம் படிச்சுட்டு 2 மந்த் முடிய எக்ஸாம் A2 எக்ஸாம் எழுதினவங்க. சில பேர் A1 முடிச்சு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாமல் A2 கோர்ஸ் நெக்ஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் எழுதினவங்க. ஸோ அது வந்து 4 மந்த்ஸாக இருக்கும். ஏன்டா A2 A1 ரெண்டும் 2 மாதம் மண்டிக்கல 4 மாதம் பிடிக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய கட்டிக்கணும். ப்ளஸ் நீங்கள் போடுற எஃபர்ட். இப்போ தனியாக 2 கிழமையில் 2 கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணி ஜெர்மன் கதைப்ப மாட்டா கஷ்டம். ஸோ நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 மினிட்ஸ் மினிமம் போட்டிங்கன்னு எஃபர்ட் போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அதை கேட்ச் பண்ணி கொண்டு போக ஈஸியாக இருக்கும். ஓகே சொல்லுங்க. இப்போ A1 A2 வந்து ஒரே எக்ஸாம்ல எழுதலாமா? எழுதலாம். A1 நீங்கள் எழுத மாட்டீங்க, A2 எழுதுவீங்க. A1 எழுதாம A2 எழுதுற. A2 எழுதுவீங்க. ஓகே.
அப்படின்ற மிஸ் அந்த A1 சர்டிஃபிகேட் தேவையில்லையா A2 எழுதுறேன்டா? தேவையில்லை. சர்டிஃபிகேட் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி எத்தனை கிழமை எத்தனை மந்த் இருக்கா கிடைக்கிறது? மினிமம் 3 வீக்ஸ் ஆகும். கூடுதலா 3 to 5 வீக்ஸுக்குள்ள உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த சர்டிஃபிகேட் வேலிட் வந்து எக்ஸாம் எழுதுற டேட்ல இருந்தா அல்லது அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்தா? சர்டிஃபிகேட் வேல்யூவேஷன் இல்ல, அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல. அது சில பேர் மிஸ் இல்ல அண்டர்ஸ்டாண்ட் இமிகிரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்குள்ள சில வேலை கேட்கறாங்க தானே? அது இமிகிரேஷன் ஆஃபீஸர் சில பேர் கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் 2 வருஷத்துக்கு முதல்ல எடுத்த சர்டிஃபிகேட்னு சொன்னால் அதை ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க அவங்க, நீங்கள் எக்ஸாமை திரும்ப பண்ணிட்டு வாங்கன்ட்டு. அது ஒரு கூட நாள்னு சொன்னால் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் இப்போ ஒரு 1 இயர் வித்தின் 1 இயருக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு இல்லை. எக்ஸ்பைரி இல்ல, நான் சொல்ல டேட்ல இருந்து அவங்க அந்த இந்த மாதிரி ரீசன் தான் பார்க்க 1 இயருக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. அது சில இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அதுல இருக்கிற ஆளை பொறுத்தது. ஓகே. மிஸ் நீங்க வந்து இப்ப லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் தனித்தனியா கிளாஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டி? இல்லை, கிளாஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு நான் ஃபுல் இன்புட், இப்போ உங்களுக்கு A1 எக்ஸாமுக்கு தேவைப்படுற இன்புட் வந்து நான் கொடுப்பேன். ப்ராக்டிஸ் இப்போ லிசனிங் பார்ட் அப்படின்னு ப்ராக்டிஸ் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுறது என்னுடைய கோர்ஸில் பண்ணுறது உண்டு. இப்போது நான் சொன்ன உங்களுக்கு 16 கிளாஸ் இருக்குமெண்டு. ஸோ அது வந்து அந்த சிலபஸ் ஒரு 14 கிளாஸில் நான் எடுத்துருவேன், ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஃபினிஷ் பண்ணினா அந்த கடைசி 2 கிளாஸில் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணுவேன். அதில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ரைட்டிங்குக்கு கொடுப்பேன், இன்னொரு கிளாஸ் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு AI டூல் என்ன சரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த லிசனிங் ப்ராக்டிஸ்க்கு? A2ல இல்லை AI டூல் என்ன சரி இருக்குமா அந்த லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது? AI டூல் இப்போ ரீசெண்டாக ஒரு chat போர்ட் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தவங்க, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் லிசனிங் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் மொன்ட் டாய்ச் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது வந்து OST தான் மொன்ட் டாய்ச். அதில் உங்களுக்கு எக்ஸாமுக்குண்டு யூபங்சாட்ஸ், அதாவது எக்ஸாம் பேப்பர் மாதிரி பேப்பர்ஸ் நிறைய ஆன்சரோட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் லிசனிங் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் ஸ்பீக்கிங் செஷனும் அப்படி இருக்கும், ஸ்பீக்கிங் எக்ஸாம் அப்படி இருக்கும். நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது, இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி போடலுமா? இங்கே இதில் போட்டிருக்கேன் மொன்ட் டாய்ச். ஓகே, வேறு எந்த கொஸ்டினும் இல்லைன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸ்
செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். என்ன டைம் மிஸ்? 7 PM. செவ்வாய்க்கிழமை நடக்கிற கிளாஸ் 7 PM. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கிளாஸ் 6 PM. ஓகே 2 ஹவர்ஸா? 2 தான். ஓகே. செவ்வாய்க்கிழமை மட்டும் 2 ஹவர்ஸ், மற்றபடி சண்டே சண்டே கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து 3 hours. 3 ஹவர்ஸ். மற்றபடி மற்ற நாளில் 3 ஹவர்ஸ் தான். இது ஃப்ரீ டேஸ் ஏர்லியாக ஃபினிஷ் பண்ணுறேன். எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ? நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே, வார செவ்வாய்க்கிழமை. மிஸ் கேளுங்க. ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்க்கு நீங்க எப்படி ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க? தானே கொடுப்போம். மற்றதுக்கு எதுவும் இருந்தா சொல்லுவீங்களா? பிளாட்ஃபார்ம் ஏதாவது? எஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை காட்டுவோம். பிளஸ் நான் சொன்ன மாதிரி கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கிளாஸ்லயே நான் உங்களை ரீடிங் பண்ண விடுவேன். ஸ்பீக்கிங் இப்போ நாங்கள் செஞ்ச மாதிரியே இன்ட்ரோடியூசிங் ரவுண்ட் மாதிரி நெக்ஸ்ட் கொஷின்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அது வரும்போதும் உங்களை நான் ஸ்பீக்கிங்குக்கு ப்ராக்டிஸ் பண்ண விடுவேன். லிசனிங் ஒன்று தான். பட் அது லிசனிங் வந்து நான் கதைக்கிறத கேட்டு நீங்கள் செயல்படக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஸோ அது இருக்கும். நீங்கள் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். ஓகே. இப்ப ஸ்ட்ரக்சர் சொல்லுவீங்களா? பேப்பர் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் பேப்பரோட தான். ஒன் செகண்ட். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது ஒரு
எக்கோ பண்ணுது. ஓகே. இதில் இது வந்து ரீடிங் பார்ட். உங்களுக்கு ஒரு 6 விளம்பரம் தந்திருப்பாங்க, ஆட்ஸ் தந்திருப்பாங்க. இதில் 5 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எந்த ஆட்ல இருக்குன்றதை சூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் ஒன் வந்து இதில் சைட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எஸ் ஆர் நோன்ற கேள்வி வரும். எஸ் ஆர் நோ டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சேம் இதில் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேட்ச் பண்ணுற பிக்சர் நாங்கள் கனெக்ட் பண்ணணும். இது 3 ரீடிங் பார்ட். அடுத்தது லிஸ்னிங். இதில் 6 பிக்சர் இருக்குது, உங்களுக்கு 5 ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஆடியோவும் எந்த பிக்சரில் அவங்க கதைச்சிருப்பாங்க என்று கெஸ் பண்ணி நம்பர் போடுறது ஒரு டாஸ்க். அப்புறம் ஃபார்ம் ஒன்று தந்திருப்பாங்க, அந்த ஃபார்முக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு மெயில் பாக்ஸில் கதைக்கிற மாதிரி இல்லை ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிற மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணப்படும். அதை வச்சு இதில் தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொடுக்கணும், ஃபில் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு சர்வே ஒன்று நடக்கும், அந்த சர்வேயில் வர ஆன்சர்ஸை நாங்கள் இதில் டிக் பண்ணணும். அது 3வது டாஸ்க். அதுக்கப்புறம் ரைட்டிங் பார்ட் 2 வரும். ஒன்று ஃபார்ம் வரும். ஃபார்முக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்குள்ளே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு இமெயில் ஒன்று தந்திருப்பாங்க, அந்த இமெயிலுக்கு ரிப்ளை நீங்கள் கொடுக்கணும். அது ரிப்ளை கொடுக்க வேண்டிய கொஷின்ஸ் இதில் இருக்கும், அதை மீன் பண்ணி நீங்கள் அந்த ரிப்ளையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் பார்ட் 6 டாபிக்ஸ் உங்களுக்கு தந்திருப்பாங்க, அதில் 4 சூஸ் பண்ணி, இந்த 6 டாபிக்ஸுமே உங்கள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் என்ன வேலை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். பட் அது ஒரு இன்ட்ரடியூசிங் ரவுண்ட், ஒரு பாடமாக்கி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்றதுக்காக நாங்களே ரேண்டமாக உங்களுக்கு டாபிக் தந்துடுவோம், அதை வச்சு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் தந்திருப்பாங்க, இதில் ஒரு பிக்சரை சூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும், எங்கே இருக்கிறீனம், யார், என்ன தெரியுது என்றது. அடுத்தது லாஸ்ட் வந்து ரோல் பிளே. இந்த ஒரு பிக்சரில் என்ன கதைச்சிருப்பினம் என்று சொல்லி நீங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணுறது. இதுதான் எக்ஸாம் பேப்பர். ஓகே. ஓகே. ஸோ எக்ஸாம் பற்றி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேட் பண்ணினீங்க கிளாஸில் சொன்னால், தனியாக சைலண்ட்டாக கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்காமல் இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஓகே. வேறு கொஸ்டினும் இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட் ஆகலாம். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ப்ரிப்பேர்டாக வாங்க. ப்ரிப்பேர்டாக மோட்டிவேட்டடாக வாங்க. ப்ரிப்பேர் கூட தேவையில்லை, அதை நாங்கள் இங்கே பண்ணிப்போம். மோட்டிவேட்டடாக வாங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. மிஸ் சொல்லுங்க. கிளாஸ் இப்போ நடக்குது, ரெக்கார்டிங்ஸ் அப்படியே அப்லோட் பண்ணுவீங்களா? ரெக்கார்டிங்ஸ் கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் ஒன்று தந்திருப்பினம், இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஒன்று தந்திருப்பினம். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடிவிலையும் நெக்ஸ்ட் டேயோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வீடியோ அப்லோட் பண்ணப்படும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், இல்லை பார்த்துக்கொள்ளலாம். 7 டேஸுக்கு வீடியோஸ் இருக்கு. மிஸ் அப்போ இனிமே கிளாஸ் எல்லாமே டியூஸ்டேஸா இருக்கும்?
இல்லை டியூஸ்டே அண்ட் சண்டே. நெக்ஸ்ட் கிளாஸ் தான் டியூஸ்டே அண்ட் சண்டே 2 நாள் நடக்கும். டியூஸ்டே டைம் வந்து 7 மணி பின்னேரம், சண்டே டைம் வந்து 6 மணி பின்னேரம். ஓகே